Taste the Daily. ஆம்ஸ்ட்ராங்கின் தலையில் கொலையாளிகள் பெட்டிய பிறகும் உடன் இருந்த தன்னை அவர் காப்பாற்ற முயன்றதாக அவரது நண்பர் பாலாஜி தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த கொலை சம்பவம் பற்றி விவரித்த அவர், தன்னை நோக்கி கொலையாளிகள் கத்தி வீசியதால் காப்பாற்றுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் தள்ளிவிட்டதாகவும், பள்ளத்தில் விழுந்ததால் தன்னால் எழுந்து ஆம்ஸ்ட்ராங்கை காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் கூறியுள்ளார். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஜல்லி போட்டிருந்தாங்க காலத்துக்கு. நின்றுட்டு இருக்கப்போ தலைவர் அவர் ஆஃபீஸ் பக்கமாக வந்து தனியாக நடந்து வந்துருந்தாரு. நடந்து வந்து அதுக்கு உள்ளே போய் சைடில் சேரில் உட்காந்தாரு. ஏதோ சவுண்டு வந்து பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்டு இரும்புத்துக்கு வெளியே என் முதுகில் தள்ளி விட்டா போல நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கிடக்குறாங்க. கீழே வந்தோடனே என் கால் வந்துச்சேன். பள்ளத்தில் தள்ளிட்டாரு என்ன. ஏன்னா என் பக்கம் கழுத்து பக்கம் கட்டி வருது. நான் கவனிக்கல. அதை ஒரு மேலே பட்டம் திரும்பினார்ல, திரும்பினோடனே அதை பார்த்துட்டு என்ன தள்ளனா கீரை. நான் போய் உள்ள பள்ளத்துல விழுந்துட்டேன். கால் ஒழிஞ்சிச்சு. நான் ஏந்துக்கிறேன் ஏந்துக்க முடியல என்னால. சாப்பாடு நண்பங்க அந்த மாதிரி நண்பன் தெரியுமாங்க. அது மேலே பெரிய கஷ்டங்க. அந்த மேலே வாழ்க்கையை திரும்பி அது மாதிரி பாலை பார்க்க முடியாது. பெரிய இழப்பு. இந்த இழப்பெல்லாம் ஈடு செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவங்க கூட கிட்ட இருக்க முடியாது நம்ம கிட்டலாம். அந்த ஸ்பாட்லயும் சத்து எமலை போட்டதே தள்ளுறா போலியா. அந்த மாதிரி ஒரு மனசு, அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆளுலாம் பார்க்கலாம். உலகத்துல பார்க்க ரொம்ப கஷ்டம். அவ்வளவு தைரியமான ஆளு. எதிர்க்க நேரம் நின்றுந்தா கண்டிப்பா சண்டை போட்டுருப்பாரு. கண்டிப்பா போட்டுவா. அவ்வளவு என்னங்க, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் தொட முடியாதுங்க. அவங்க 1000 பேர் 8 பேர்னா இருக்கட்டும். என்னத்த பண்ணுச்சு பின்னாடி கிடப்ப வந்து வச்சு போயிட்டாங்க. அவ்வளோ இதுதான் சொல்லணும். Taste the Daily.